Now we are discussing this respiratory system. Respiratory system வந்து எர்த்வார்மில் எப்படி இருக்குது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? நம்ம இது மூலயமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், லங்ஸ் மூலயமா ரெஸ்பிரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? மூச்சு எதன் மூலமாக இது இந்த மூச்சு இப்படி இழுக்கிறது வெளியே விடுறது இதெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? லங்ஸ் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி எர்த்வார்மில் எப்படி நடக்கும்? எர்த்வார்முக்குன்னு தனியாக லங்ஸு ஹில்ஸு எதுவுமே கிடையாது. ஸோ டஸ் நாட் ஹேவிங் திஸ் லங்ஸ் ஆர் ஹில்ஸ். ஓகே, பட் எதன் மூலயமா அப்போ உயிரோடு இருக்குது? எதன் மூலயமா? த்ரூ த பாடி வால். எது வரையுமா? பாடி வால் மூலமாக தான் என்ன செய்யும் பண்ணும். பிகாஸ் ஆஃப் திஸ் இட் இஸ் அ செக்மெண்டட் அண்ட் இந்தியாவில் வந்து என்ன செய்யும்? மேக்ஸிமம் ரெஸ்பிரேஷன் வந்து பாடி வால் மூலமாக தான் நடக்கும். ஸோ த அவுட்டர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் அ மாய்ஸ்டின் கண்டிஷன்ஸ். எப்போயுமே மாய்ஸ்டின் கண்டிஷன் பிகாஸ் ஆஃப் தி சீலோமிக் fluid இஸ் present in the ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ சீலோமிக் fluid என்ன உள்ள அந்த சீலோம் இருக்கு இல்லையா? சீலோமிக் fluid இருக்கிறதுனால தான் எப்போயுமே பார்த்தாலும் என்ன செஞ்சுருக்கும்? ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ டிஃப்யூஷன் ப்ராசஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் த பாடி வால். பாடி வாலில் டிஃப்யூஷன் என்னதுன்னா பரவுறது மூலியமாக தான். ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யும்? ஆக்சிஜனை எடுத்துக்கிறதும் என்னது? ஸ்கின் மூலியமாக தான் எடுத்துக்கிடும். ரிலீஸ் பண்ணுறதும் என்னது? ஸ்கின் மூலியமாக தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ ஆக்சிஜன் டிஃப்யூசஸ் த்ரூ த ஸ்கின் இன்டு த பிளட். பிளட்டுக்கு என்ன செய்யும்? எப்படி உள்ள ஸ்கின் மூலியமாக எடுத்து பிளட் வெசல்ஸ்க்கு அனுப்பும் ஆக்சிஜனை. ஓகே, ஸோ த்ரூ த கார்பன் டை ஆக்சைடை அங்கே பாடியிலேருந்து எடுத்து வெளியே என்ன செய்யும்? ரிலீஸ் பண்ணும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த பிளட் டிஃப்யூசஸ் அவுட். ஆக்சிஜன் வந்து இன். ஆக்சிஜன் வந்து என்னது? இன். கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசஸ் அவுட். ஓகே, த ஸ்கின் இஸ் அதனால தான் எப்படி இருக்கும்? எப்பயுமே இந்த ஸ்கின் இஸ் மாய்ஸ்ட் பை மியூக்கஸ். மாய்ஸ்டாக இருக்கும், மியூக்கஸாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி சீலோமிக் fluid is present. So the body wall one is a gaseous exchange, carbon dioxide and oxygen. Yeah, next we discuss this circulatory system. Circulatory system is closed type. Do you know that two types of circulatory system is here? Closed type, open type. Closed type means presence of blood capillaries. Okay, presence of blood capillaries are here. Okay, so and also for this that lateral heart is present, and also having for this lateral heart எங்கே பார்த்துருக்கோமாப்பா நம்ம? ஆனால் எதில் பார்க்கலாம்? நம்ம எர்த்வார்மில் பார்க்கலாம். You see that this picture lateral hearts here. So this one it is that circulatory system and nervous system. Circulatory system அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரெட் கலரில் இருக்கலப்பா அதெல்லாம் என்னது அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா டூ மீடியன் லான்டினல் ட்ரின்ஸ். ஒவ்வொரு வெசல்ஸ் வந்து என்ன செய்யுது? இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன செய்யுது? போகுது. ஸோ எப்போ? அலிமெண்ட்ரி கேனலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போகும். ஓகே, சைட்லேயும் போவோம், வென்ட்ரல் சைட்லேயும் போவோம், டார்சல் சைட்லேயும் போவோம், முன்னாடியும் பின்னாடியும் போகுது. ஸோ that's why it is called as dorsal and ventral vessels. dorsal and ventral vessels அப்படின்னு சொல்லுவோம். dorsal and ventral vessels. So two longitudinal axes or tube like structures is throughout their body below the alimentary canal and above the alimentary canal. So that's why we call those dorsal vessel and ventral vessel. அது என்ன சொல்லுவோம்? dorsal vessel and ventral vessel அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ventral vessel. So ventral vessels no valves are non-contractile. ventral vessels என்ன செய்யாது அப்படின்னா கான்ட்ராக்டெல்லாம் பண்ணாது. no vessels, okay, sorry, no valves. valvesனா என்ன அர்த்தம்? ஸ்மால் ஓப்பன் லைக் ஸ்ட்ரெச்சஸ். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த வென்ட்ரல் வெசலோட வேலை என்ன? ஃபங்க்ஷன்ஸ் என்ன? வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வென்ட்ரல் வெசல்ஸ்? ஓகே, அலோயிங் த பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட். அலோயிங் த பேக்வர்ட் ஃப்ளோ. ஸோ இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பிளட் சர்க்குலேஷன் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இதை என்ன செஞ்சிடக்கூடாது? மறுபடியும் திரும்பிடக்கூடாது. இப்படி என்ன செஞ்சிடக்கூடாது? திரும்பிடக்கூடாது. அந்த அம்புக்குறி ஹர்சஸ் போட்டிருக்காங்க பார்த்தியா? ஸோ அந்த வழியாக தான் போடுமே ஒழிய மறுபடியும் என்ன செஞ்சிடக்கூடாது? இங்கே வரைக்கும் போயிட்டு இந்த ஹர்சரை என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படி திரும்பிடக்கூடாது. இப்படி போச்சு அப்படின்னா இப்படி தான் போடும். ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யுது? ஃபஸ்ட்டு பிளட் வெசல்ஸு இங்கே ஸ்டார்ட் பண்ணுது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வை, இப்படி போய் இப்படி போடும். ஓகே, ஸோ அடுத்து மறுபடியும் என்ன செய்யணும்? இப்படி போச்சு அப்படின்னா இப்படியே தான் போடும். அதுக்கப்புறம் இப்படி போச்சுன்னா இப்படியே தான் போடும். ஓகே, ஸோ மறுபடியும் என்ன செஞ்சுருக்காது? திரும்பின மாதிரியெல்லாம் எந்த ஆரோ மார்க்கும் போட்டிருக்க மாட்டாங்க. திரும்பின மாதிரியெல்லாம் எந்த ஆரோ மார்க்கும் எங்கேயும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ போச்சு அப்படின்னா என்ன செஞ்சிடும்? இப்படி தான் போடும். வென்ட்ரல் வெசல்ஸோட வேலை இது தான். வென்ட்ரல் வெசல்ஸோட வேலை என்ன? பேக்வேர்ட் ப்ளோ. ஓகே, பேக்வேர்ட் ஃப்ளோ. மறுபடியும் என்ன செஞ்சிடக்கூடாது? திரும்பி ரத்தம்
போயிடக்கூடாது. ஸோ த வென்ட்ரல் வெசல்ஸ் நோ வால்ஸ் அண்ட் நான் கான்ட்ராக்டல் allowing the backward flow of blood. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்டீரியர் பார்ட். ஆன்டீரியர் பார்ட்டில் என்ன இருக்குது? டார்சல் வெசல்ஸ் இருக்கும். ஆன்டீரியர் பார்ட்டில் டார்சல்ஸ் வெசல் இருக்கும். ஸோ அதோட வேலை என்ன அப்படின்னா 8 pairs of commercial vessels or lateral cords are present. ஸோ இது பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா லேட்ரல் கார்ட்ஸ் மேலே தான் என்ன இருக்கும்? டார்சல் வெசலில் தான் லேட்ரல் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா 16th to 13th. 16th to 13th. ஸோ ஐ திங்க் ஸோ தட் இஸ் த ப்ரீசெட்ரலார் ரீஜன்ஸில் இருக்கும். ஓகே. ஸோ ப்ரீசெட்ரலார் ரீஜன் ஏற்கனவே படித்தோமா நம்ம? போஸ்ட் சிட்ரலார் ரீஜன், ப்ரீசெட்ரலார் ரீஜன் 1 to 13 இருந்தது ப்ரீசெட்ரலார் ரீஜன் அப்படின்னு சொல்லி படித்தோமா? அந்த ப்ரீசெட்ரலார் ரீஜனில் 16 to 13 செக்மெண்ட்ஸில் என்ன செஞ்சுருக்கு? லேட்ரல் ஹார்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ திஸ் வெசல்ஸோட வேலை என்னென்னா பம்பிங் blood. Okay, pumping the blood vessels from the dorsal vessel to the ventral vessel. dorsal ventral vessel வந்து என்ன செய்யணும்? ventral vesselக்கு பம்ப் பண்ணணும். அதான் என்னது அதோட வேலை. ஓகே. ஸோ த வென்ட்ரல் வெசல்ஸ் என்ன செய்யும் எப்பயுமே அப்படின்னா சப்ளை திஸ் வேரியஸ் ஆர்கன்ஸ். ஓகே. பிளட்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா வேரியஸ் ஆர்கன்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணும். ஓகே. வென்ட்ரல் வெசலோட வேலை என்ன? வேரியஸ் ஆர்கன்ஸ்க்கு வந்து பிளட்டை என்ன செய்யணும்? சப்ளை பண்ணணும். blood glands are present in the anterior segment of the earthworm. blood glands வந்து எங்கே இருக்குன்னா anterior segmentல present ஆகிருக்கும் earthwormல. ஸோ த ப்ரொடியூஸ் த blood cells. ஸோ ஹீமோக்ளோபின் வந்து இதில் இருக்கிறதுனால தான் என்ன செஞ்சுருக்கு? இது ரெட் கலரில் இருக்கும். ஓகே. ஸோ விச் இஸ் dissolved in the plasma and gives a red to the blood. ஓகே. ரெட் கலர் டு த blood. ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னது? சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ எர்த்வார்மில் என்ன இருக்குது? closed circulatory system. Closed circulatory system means it is having blood capillaries and blood vessels are here. Okay. So two medial longitudinal இருக்குது. அதில் dorsal vessel and ventral vessels. ஸோ dorsal vessels ஓட ventral vessels ஓட வேலை என்னென்னா does not backward flow of the blood. பேக்வர்ட் ஃப்ளோன்னா முன்னாடி போய்கிட்டு இருக்க பிளட் எடுத்துக்கூடாது, அப்படியே திரும்பிடக்கூடாது பின்னாடி. ஸோ அதோட வேலை என்னென்னா வென்ட்ரல் வெசல்ஸு இதோட வேலை. ஸோ அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் தட்ஸ் இந்த ஆன்டீரியர் பொசிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா டார்சல் வெசல் இருக்கும். இந்த டார்சல் வெசலோட வேலை என்ன? டார்சல் வெசலோட வேலை என்ன அப்படின்னா ஸோ இட் ஹேவிங் ஃபார் திஸ் தட் லேட்ரல் கார்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 6 to 13 செக்மெண்ட்ஸில் இருக்கும். ஸோ த லேட்ரல் கார்ட்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இந்த டார்சல் வெசல் சைடு என்ன இருக்கும்? லேட்ரல் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா திஸ் வெசல்ஸ் எந்த வெசல்? டார்சல் வெசலும் வென்ட்ரல் வெசல்ஸோட வேலை என்ன அப்படின்னா ஸோ இந்த வெசல்ஸ் ஆர் ஏதர் அலிமெண்ட்ரி கேனல். இதெல்லாம் நடுவில் போய்கிட்டு இருக்கிறது என்னது? அலிமெண்ட்ரி கேனல். அதுலேருந்து என்ன செய்யும்? ஏற்கனவே டைஜஸ்ட் பண்ணதிலே அந்த அப்சர்வ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து, அதாவது நியூட்ரிஷன் இதெல்லாம் எடுத்து, ஸோ இங்கேருந்து டார்சல் வெசல் டு வென்ட்ரல் வெசல், டார்சல் வெசல்லேருந்து வென்ட்ரல் வெசலுக்கு அனுப்புகிறது தான் இந்த வெசல்ஸோட வேலை. டார்சல் வெசல் அண்ட் வென்ட்ரல் வெசல்ஸோட வேலை தான் என்னது? டார்சல் வெசல்லேருந்து வென்ட்ரல் வெசலுக்கு வந்து என்ன செய்யணும்? பிளட்டை அனுப்பணும். இப்போ டார்சல் வெசல் என்ன செய்யணும்னா ரிசீவ் த பிளட்டை என்ன செய்யும்? ரிசீவ் பண்ணும். வேரியஸ் ஆர்கன்ஸ்லேருந்து டார்சல் வெசல்ஸ் ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ண பிளட்டை என்ன செய்யணும்? ஏற்கனவே வென்ட்ரல் வெசலுக்கு அனுப்பணும். வென்ட்ரல் வெசல்ஸ் என்ன செய்யணும்? த்ரோ அவுட் தியர் பாடி ஃபுல்லாக என்ன செய்யும்? சப்ளை பண்ணுறது வென்ட்ரல் வெசல்ஸு. ஓகே. ஸோ தட் இஸ் அட் பிளாஸ்மாவில் என்ன இருக்குது? பிளட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஹேவிங் ஃபார் திஸ் அட் ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால இட் டியூ டு திஸ் அட் ரெட் கலரில் இருக்குது.